ஹாய் வணக்கம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒன்று இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் இருக்கிறதுனால, என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப பரவலாகவே இருக்குது. மோஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா கூட, அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஃபினான்ஸுக்கு மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்திருப்பாங்க. ஸோ அப்போது எவ்வளோ வேக்கன்சி வந்து நம்ம கொடுக்கலாம், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கான சேலரி, இது மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃபினான்ஸுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்திருப்பாங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க முடிவு எடுக்கலாம். இண்டிபெண்ட் பாடி, ஈவன் த சேர்மேன் வந்து அப்பாயிண்டட் பை த கவர்னர் தான். ஸோ அப்போது அதெல்லாம் ஓகே. அந்த பேப்பரில் இருக்க மாதிரி நம்ம சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட, உண்மையில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. மேபி ஏதாவது வந்து எக்ஸாம் பேட்டர்னில் சேஞ்ச் ஆகுமா, என்ன ஆகும் அப்படின்ட்டு. எக்ஸாம் பேட்டர்னோ அல்லது சிலபஸோ மாறினா கூட, அது வந்து மேபி நம்ம 27 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே கம்பல்சரியாக நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இல்லை. ஒரு தோராயமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான். மேபி வந்து ஏதாவது மாற்றம் வந்தால் கூட, மேபி அது 27 வரத்துக்கான சான்சஸ் தான் இருக்குது. இப்போ இருக்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்படியே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு இவ்வளோ கடந்த ஒரு 6 மாதமாக உங்களுக்கு தெரியும், பிளானரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே 5th இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸாகவே எந்த நோட்டிஃபிகேஷனும் பெருசாக இல்லை. ஸோ தட் வந்து இந்த செகண்ட் ஆஃப் தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 நோட்டிஃபிகேஷனே இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அதில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 10 டேஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரணும் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி, பர்டிகுலர்லி ஃபார் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 20/5/2026 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க. 25 அப்போது டிசம்பரில் பிளானர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 26க்கான பிளானரில் இந்த மாதிரி 20/5/2026 ஒரு எக்ஸாம் வந்து வரும். அண்ட் அதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்கான எக்ஸாம் வந்து 3/8 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து கரெக்டாக 20ஆம் தேதியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம சேம் டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் டேட்டில் எக்ஸாம் நடக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போலேருந்தே படிங்க. மோஸ்ட்டாக எந்த ஒரு சேஞ்சஸ்க்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது இருக்கிற சிலபஸில் பழைய பேட்டர்னில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்துக்கலாம். அதை வந்து அதை வச்சு யோசிச்சுக்கிட்டு அது ஆகுமா இதாகுமான்னு சொல்லி நேர விரயம் பண்ண வேண்டாம். ஸோ குரூப் 1 அடுத்து வந்து 6வது மாதம், அதே போல் வந்து 2A 8வது மாதத்தில், அண்ட் அதே போல் குரூப் 4 வந்து 10வது மாதத்துலேயும், எக்ஸாம் வந்து 12வது மாதத்துலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிளானரில். ஸோ அதற்கு இப்போ அடுத்து இமீடியட்டாக நம்ம வந்து 20ஆம் தேதி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வருதா, எப்படி பேட்டர்ன் என்ன, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, எவ்வளோ வேக்கன்சிஸ் வருது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த பழைய அந்த பிளானரோடையே வந்து ஸ்டிக் டுகெதராக இருக்காங்க, எவ்வளோ தூரம் அந்த பிளானரை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ.